السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. பொள்ளாச்சி சின்ன பள்ளிவாசல் இங்குள்ள ஜமாஅத் உலமா சபையோடு சேர்ந்து ஏற்பாடு செய்திருக்கிற இந்த தொடர் மீலாது சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்றைய அமர்விற்கு வருகை தந்திருக்கிற அருமையான பெரியவர்களே, கண்ணியமிகு ஆலிம் பெருமக்களே, பாசத்திற்குரிய இந்த பள்ளிவாசலினுடைய நிர்வாக பெருமக்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் ஒன்று கூடியிருக்கிற இந்த சபையை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான அன்பினால் கூடிய சபையாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தும் அவர்களுடைய சிறப்பு இயல்புகளை புகழ்ந்தும் பாடி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. பெருமானார் மீது கொண்டிருக்கிற பேர் அன்பினால் நாளை மறுமையிலே அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாக்கியமாக்கி தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தைகள் என்கிற தலைப்பில் இன்றைய தினம் நம்முடைய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வரலாற்றை பார்ப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பாராட்டுவதாக அமையும். ரசூலுல்லாவை சிறந்த தலைவர், அற்புதமான வழிகாட்டி என்றெல்லாம் சொன்னால் அது பெருமானாரை பாராட்டுவது. பெருமானாருடைய குழந்தைகளுடைய வரலாற்றை பேசினால் அது எப்படி பெருமானாரை பாராட்டியதாக அமையும் என்று நாம் நினைக்கலாம். அல்லாஹு தாலா நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்தான் என்றால், அவர்களுடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய பெருமைக்கு சின்னமாக அல்லாஹ் ஆக்கினான். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், இன்னா அத்தைனாக்கல் கௌசர், நபியே உங்களுக்கு நான் ஏராளமான நன்மைகளை தந்திருக்கிறேன். கௌசருங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம், நிறைய நன்மைகளை தந்திருக்கிறேன். அதனால் அதற்கு பதில் நீங்க என்ன செய்யணும்? ஃபஸல்லி லிரப்பிக, உன் இறைவனை நீங்கள் தொழுங்கள், வன்ஹர், குர்பானை கொடுங்கள். இதுக்கு அடுத்து அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்வான், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், உங்களுடைய எதிரிதான் நாதியற்றவன் என்று அல்லாஹ் சொல்வான். இந்த ஆயத்து இறங்கின காரணம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் குழந்தை இறந்தபோது, வஃபாத்தான போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, அதுவும் வஃபாத்தாச்சு. ரெண்டாவது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, அதுவும் வஃபாத்தாச்சு. இதெல்லாம் மக்கால நடந்துச்சு. ஆண் குழந்தைகள் இல்லைன்னா அதை ஒரு குறையாக சொன்னாங்க மக்காக்காரங்க. அதில் ஆசிபின் வாயில் என்கிற ஒரு எதிரி பெருமானாரை பற்றி இழிவாக பேசுவதாக நினச்சிக்கிட்டு காஃபிர்களுடைய சபையில் சொன்னால், முகம்மதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவர் தான் ஆண் வாரிசு இல்லாத அபுத்தர்,
நாதியற்றவராயிற்றே என்று ரசூலுல்லாவை பற்றி அவன் சொன்னான். யாரை பார்த்து சொல்கிறான்? நவுதுபில்லா, ரசூலுல்லாவை பார்த்து. அவர் தான் குடும்பம் இல்லாதவராச்சேன்னா. அப்போ அல்லாஹ் அதுக்கு பதில் சொன்னா, அடே அவர் குடும்பம் இல்லாதவர் அல்ல, அவருக்கு நான் நிறைய கொடுத்துருக்கேன். இன்னா அத்தைனா கல் கௌசர், அவருக்கு நான் நிறைய கொடுத்துருக்கேன். எந்த எதிரிகள் நபியை நாதியற்றவர் என்று சொல்கிறார்களோ அவர்கள்தான் நாதியற்றவர்கள். அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க இருந்துச்சு, வாரிசு இருந்துச்சு, காசு வசதி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அல்லாஹ் அவங்கள சொல்றான், நபி நாதியற்றவர் அல்ல, வாரிசுகள் அற்றவர் அல்ல, எதிரிகள் தான் வாரிசுகள் அற்றவர்கள்னு சொன்னான். அப்ப என்ன ஆகுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம், குழந்தைகளும் பெருமானாரின் சிறப்புக்கான ஒரு எடுத்துக்காட்டாக ஆகிறார்கள். ரசூலுல்லாவுடைய குடும்பமும், அல்லாஹ் எப்ப ரசூலுல்லாவை அவருக்கு நிறைய கொடுத்துருக்கேன், அவர் நாதியற்றவர் அல்ல அப்படின்னு சொன்னானோ, அப்படி சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குழந்தைகளும் பெருமானாருக்கு சிறப்பு சேர்க்கிறார். ரசூலுல்லாவுடைய சிறப்புக்கான அடையாளமாக இந்த குழந்தைகளும் அமைக்கிறார்கள். குழந்தைகள் அப்படிங்கிற வாழ்க்கை இருக்கே, ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை. ஒரு ஆள் கல்யாணம் பண்ணாமல் இருந்தாருன்னு வைங்களேன், அது ஒரு ஹாஃப் லைஃப் தானே. அப்துல் கலாம் எவ்வளவுதான் பெருமைக்குரியவராக இருந்தாலும் கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணி குடும்பமாக வாழ்ந்தா தானே அது ஒரு பரிபூர்ண வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கையில். அதானே அர்த்தம். அப்படி குடும்பமாக வாழக்கூடிய வாய்ப்பு நம்முடைய தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கு. அதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பெருமானாருடைய அந்த குழந்தைகளுடைய தொடர் 1500 ஆண்டுகளை கடந்து இப்போதும் நிலைத்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த மீலாது 1500வது மீலாது இல்லையா? இப்போ 1500 ஆண்டுகளுக்கு பின்னும் பெருமானாருடைய குழந்தைகளுடைய தொடர் வந்துக்கிட்டே இருக்கு. இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் இருக்குமா இல்லையா? உலகத்தில் எந்த தலைவருக்காவது இப்படி குழந்தைகள் நிலைத்திருக்கிறார்களா? பெரிய பெரிய தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. பல பேர் கல்யாணமே பண்ணிக்கல. சில பேர் கல்யாணம் பண்ணிக்கல. கல்யாணம் பண்ண பல பேருக்கு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைகள் நிலைக்கல. எத்தனை பெரிய தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க. யாருக்காவது ஒரு வாரிசுகள் இருக்காங்களா இன்னைக்கு? அலெக்சாண்டர், கிரேக்க சக்கரவர்த்தி அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர், த கிரேட் அலெக்சாண்டர்னு சொல்லுவான். இன்னைக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? உலகத்தில் இருக்கிற எந்த பெரிய தலைவருக்காவது ஒரு அடையாளம் இருக்கா? ஆனால் நம்ம தலைவருக்கு ஒரு அடையாளம். அவங்களுடைய குழந்தைகள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமைக்குரிய அடையாளங்களில் ஒன்று. அந்த பாரம்பரியம் இன்று வரைக்கும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, பல கட்டத்திலையும் பிள்ளைங்க இருக்கிறது ஆபத்து. ஏன்னா தலைவர் சிறந்தவராக இருப்பார், பிள்ளைங்க அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. என்ன ஆயிரும்? அந்த தலைவருடைய பேருக்கு குறை ஏற்படுத்துபவர்களாக ஆகிவிடுவார்கள். நீங்கள் இன்டர்நெட்டில் போய் தேடி பாருங்க, இப்பெல்லாம் ஏஐ வந்துருச்சு. பெருமைக்குரிய தலைவர்களுக்கு குறை ஏற்படுத்திய பிள்ளைகள் அப்படின்னு தேடி பாருங்க. நான் தேடி பார்த்தேன் இன்னைக்கு, ஏஐ தேடி பார்த்தா ஏஐ முதல்ல கொடுக்குது மகாத்மா காந்தி. ஏஐ ஃபர்ஸ்ட் கொடுக்கு மகாத்மா காந்தி. ஏன்? காந்தி இந்தியாவினுடைய கோடிக்கணக்கான மக்கள் உயிருக்கு மேலாக மதித்தவர் தான். அவரை பார்க்கறத பெருநாள்னு நினைச்சாங்க. அவரை பார்த்தனா அதை பெருநாள்னு நினைச்சாங்க, பெரிய பாக்கியமா நினைச்சாங்க காந்தியை. அவ்வளவு பெருமைக்குரிய கோடிக்கணக்கான இந்திய மக்களுடைய அன்புக்குரியவராக இன்றும் இருக்கிற காந்தி, இந்தியாவுடைய ரூபாய் நோட்டுகள்ல இன்னைக்கும் அவரு சிரிச்சுக்கிட்டு இருக்கார். அந்த காந்தி, அவருக்கு ஒரு மகன் பிறந்தார் ஹரிலால். அவர் லண்டன் போனார். லண்டன்ல போய் கிறிஸ்தவராக மாறிட்டார். லண்டன்ல போய் அங்க மது குடித்து தெருக்களில் விழுந்து கிடந்தார்.
காந்தியின் வாழ்க்கையில பெரிய சங்கடம் ஒன்று இருக்கு. இந்த உலகம் அவர் அப்படி தூக்கி தங்கத்தட்டில் வைக்காத குறையாக அவரை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அவருடைய வாழ்க்கையும் அப்படி இருந்துச்சு. ஆனா அவருடைய புள்ள எப்படி அமையல, அவருக்கு ஏற்ற பெருமைக்குரியவராக அமையல. காந்தி ஒரு உதாரணம். இன்னொருத்தர் நெப்போலியன், உலகத்தில் பாராட்டப்படுறாரா இல்லையா? இங்கெல்லாம் நீங்கள் நம்ம இங்கே போய் தேடணுங்கிறதுக்காக சொல்கிறேன், யோசிக்கிறதுக்காக சொல்கிறேன். நெப்போலியன் யாருங்க? பிரெஞ்சு நாட்டினுடைய முதல்ல பிரெஞ்சு நாட்டினுடைய ஜனாதிபதியானார். பின்னால் அவரே பிரெஞ்சு நாட்டினுடைய அதிபராகிக்கிட்டார். பிரெஞ்சு தேசத்தினுடைய பேரரசன் நெப்போலியன் போனபர்ட். அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த மகனுக்கு நெப்போலியன் தி செகண்ட், இரண்டாம் நெப்போலியன் அப்படின்னு சொன்னாங்க. அவனை த கிங், அரசர்னு சொன்னாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு காலமும் அவன் அரசராக இருந்ததில்லை. இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவன் அப்படியே நெப்போலியன் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு அவன் சிறை வைக்கப்பட்ட போது அவனுடைய மகனை ஆஸ்திரிய நாட்டுக்கு கொண்டு போனாங்க. அங்கே ஜெயிலில் இல்லை, ஆனால் அது மாதிரி ஒரு வாழ்க்கை வச்சுருந்தாங்க. கடைசியில் அவன் அங்கே தான் இறந்து போனான். பிரான்ஸ் நாட்டுக்கு திரும்பி வர்ற வாய்ப்பே கிடைக்கல. நம்ம கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சிருந்தோம்னா நெப்போலியனுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு தெரியும். நமக்கெல்லாம் கூட நெப்போலியன் தெரியுமா இல்லைங்களா? தெரியுமா இல்லை? எந்த நெப்போலியன்? பிரெஞ்சு நாட்டினுடைய நெப்போலியன் எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லைங்களா? உலகத்தில் வீரத்துக்கு அடையாளமாக அவனை தான் சொல்லுவாங்க இல்லையா? அவ்வளோ பெரிய நெப்போலியன், பிரெஞ்சினுடைய அரசனாக இருந்தவன். அவன் பிள்ளைக்கு செகண்ட் நெப்போலியன் எல்லாம் பேர் வச்சாங்க. அவன் பிரெஞ்சு நாட்டுக்குள்ளேயே வர முடியல. ஒரு அடிமையை போல ஆஸ்திரியாவில் அவன் இறந்தான்னு ஒரு வரலாறு இதையும் சொல்லுது. இதான் சொல்லுது. பெருமைக்குரிய தந்தை, பிள்ளைகள் என்ன எல்லாம் போயிட்டாங்க, பெருமை இல்லாதவங்களா போயிட்டாங்க. நம்ம நபிமார்கள்லையும் அதுக்கு உதாரணம் இருக்கு. நம்ம நபிமார்கள்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தின் தலை சிறந்த நபிமார்கள்ல ஒருத்தர். நபிமார்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 1,20,000 பேர் இருக்காங்க. இதுல 313 பேர் ரசூல்மார்கள், புதிய ஒரு வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். இந்த 313 பேர்லையும் 5 பேர்களுக்கு உலுல் அஸ்ம் அப்படின்னு இருக்கு. உலுல் அஸ்ம்னு இருக்கு. 5 பேர் உறுதிமிக்க நபிமார்கள். இப்போ இந்த 1,00,000 தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 பேர். அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வரிசை, பிறப்பின் வரிசை. ஆனால் தரத்தில் வரிசைப்படுத்தினா முதல்ல யார் தான்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும். இப்போ இதில் முதல்ல வர்ற உலுல் அஸ்முகளில் பிறப்பு வரிசையில் முதல்ல வர்றது யார் தான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். இப்போ அந்த உலுல் அஸ்மு என்கிற உறுதிமிக்க நபிமார்களில் முதலாவது நபியாக இருந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பெருமை சேர்ப்பவராக இருக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு அன்றைக்கு அல்லாஹ் காப்பாற்ற நினைத்த மூமீன்களை எல்லாம் அவர் கப்பலில் ஏற்றிய பிறகு அவருடைய மகனை கெஞ்சுறார். யா புனை, என் செல்ல மகனே, ஈர்க்கமானா ஏறிக்கோ, ஏறிக்க. யார் கூப்பிடுறது? அத்தா கூப்பிடுறாரு. அவர் நபி. சரி, அவர் கூப்பிடுற அந்த வார்த்தைக்காவது கொஞ்சம் மதிப்பு கொடுத்து ஏறி இருக்கலாமா இல்லைங்களா? அல்லாஹ் காப்பாற்றணுங்க நம்மளை எல்லாம். நம்ம தாய் தகப்பனுக்கு ஒரு சில நேரத்தில் கட்டுப்பட முடியாட்டி போயிட்டாலும் முக்கியமான சந்தர்ப்பத்தில் கட்டுப்படுற தௌஃபீக்கு அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் தந்துடும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் தண்ணி ஏறிடுச்சு. தண்ணி ஏறி அளவாய் இது கப்பல் உயருது. மகனை கெஞ்சுறாங்க. யா புனைய இருக்கமானா, மகனே ஏறிடு என்று சொல்லும் போது அவன் சொன்னான், வரமாட்டேன். சஆவி இலா ஜபலின், இந்த மலை மீது ஏறி நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன் அப்படின்னு சொன்னான். அவன் யாரை நம்பல? அத்தாவை நம்பல இல்லையா? அத்தாவை நம்பல, மலையை நம்பினா. மலை அளவுக்கு அலை உயர்ந்தது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதுல அடிக்கப்பட்டான் இல்லையா? அப்ப சில நேரத்தில் பிள்ளைகள் எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா,
தந்தைக்கு பெருமை சேர்க்காத பிள்ளைகள் ஆயிடுவாங்க. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா 7 குழந்தைகளை கொடுத்தான். 7 குழந்தைகள், 8 பேர குழந்தைகள். ரசூலுல்லாஹ்வுக்கு 7 குழந்தைங்க, 8 பேர குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான். இவங்க எல்லாருமே எப்படி இருந்தார்கள் என்றால் சத்தியத்தின் இலக்கணமாக இருந்தார்கள். அறிஞர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளை பற்றி பேசும்போது நபியின் பிள்ளைகள் அப்படின்னு போடுவாங்களா இல்லையா? நபியின் பிள்ளை அப்படி போடாம வலதுல் ஹுதா, நேர்வழியின் பிள்ளைகள்னு போடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குழந்தைங்களை பற்றி சொல்லும்போது நபியின் பிள்ளைகள்னு சொல்லாம எப்படி சொல்றாங்க? வலதுல் ஹுதா, நேர்வழியின் பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சத்திய கொள்கையை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னார்களோ அந்த சத்திய கொள்கையை முதலில் ஏற்றுக்கொண்டவர்களாக, அதற்காக எந்த சிரமத்தையும் தாங்கிக் கொண்டவர்களாக, அதே நேரத்தில் நபி தங்களுடைய தந்தை நபி என்பதற்கான எந்த சலுகையையும் கேட்டு பெறாதவர்களாக, வாழ்நாளெல்லாம் தியாகிகளாக வாழ்ந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமையை அவர்கள் உயர்த்தினார்கள். இன்னைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுகள்ங்கிறவங்க அந்த பெருமையை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அதனாலே நம்ம தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்களே, அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் நம்ம ரசூலுடைய பெருமைகள். அதனால அந்த பிள்ளைகளை பற்றி பேசுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமையை பற்றி பேசுவதாகத்தான் இருக்கும். நான் ஒரு வார்த்தை சொன்னேனே, தியாகிகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் எல்லாமே தியாகிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூத்த மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்க கணவரை விட்டு பல வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. காரணம், அவங்க கணவர் காஃபிரா இருந்தார். அவர் இஸ்லாத்துக்கு வர்ற வரைக்கும் பிரிஞ்சிருந்தாங்க. சாதாரணமாக நடக்குமா? இந்த உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு உயர்ந்தபட்ச ஆதரவு யாரு? கணவர். எனவே கல்யாணம் ஆயிட்டா புருஷன் போதும்னு நினைக்கிறது தான் உலகத்தில் சகஜமான இயல்பு. நம்ம தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த மகள் அவங்களுடைய கணவரை 5 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. எதற்காக? அவர் இன்னும் இஸ்லாத்தை தழுவவில்லை என்பதற்காக பிரிஞ்சிருந்தார். இன்னொரு மகள் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க கல்யாணம் ஆன உடனே ரசூலுல்லாஹ் அவங்களையும் அவங்களுடைய கணவர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவையும் அபிசீனியாவுக்கு அனுப்பி வச்சாங்க, எத்தியோப்பியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. இங்கே இருந்தால் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் அங்கே போயிருங்க. ஆனால் அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்புகிறோன்னா அவங்களும் கிளம்பிட்டாங்க. முன்ன பின்ன பழக்கமில்லாத ஊர், வேற நாடு, பல 1000 மைல்கள் கடந்து போகிற ஊர். ரசூல்லா சொன்னாங்கன்னு போயிட்டாங்க. ரசூல்லாவும் அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்பி வச்ச பிறகு ஹதீஸுகளில் பார்க்குறோம், ரசூல்லா ரொம்ப ஏக்கமாக இருப்பாங்க. ஒரு பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சு ஏக்கமாக இருப்பாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாராவது அபிசீனிய பகுதியிலிருந்து வந்தால் அவங்கள்ட்ட கேட்பாங்களாம், இந்த மாதிரி அடையாளமுள்ள ஒரு பொண்ணையும் இந்த மாதிரி அடையாளமுள்ள ஒரு பையனையும் நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி இருக்கும் ஒரு தந்தையினுடைய ஏக்கம். இந்த மாதிரி அடையாளமுள்ள ஒரு பிள்ளையும் இந்த மாதிரி அடையாளமுள்ள பையனையும் பார்த்தீங்களான்னு கேட்டால் பல பேர் என்ன சொல்லுவாங்களாம், நாங்கள் அப்படி பார்க்கலன்னு சொல்லும்போது கடைசியில் ஒருத்தர் சொன்னாரா, நான் பார்த்தேன், ஒரு கடற்கரையில் அவர்கள் நிற்பதை நான் பார்த்தேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி அடைந்தார். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அது எவ்வளோ கஷ்டமானதாக இருந்திருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பிள்ளைகளால் பெருமை அடைந்தார்களே தவிர எந்த இடத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பெருமைக்கு குறைவு வர்ற மாதிரி அந்த குழந்தைங்க நடந்துக்கல. இன்னொரு ரசூலுல்லாஹ்வுடைய குழந்தை ஃபாத்திமா எந்த சலுகையும் பெறலையே. இன்றைக்கு முஸ்லிம் உம்மத்தினுடைய ஒட்டுமொத்த ஈரக்கொலை அல்லவா ஃபாத்திமா அம்மா. இன்னைக்கு இருந்தாங்கன்னா அன்னைக்கு எப்படி இருந்திருப்பாங்க? அப்படி இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு ஒரு வேலைக்காரங்க கொடுங்கன்னு கேட்டாங்க. மாவு அரைச்சி கை கெட்டினமாயிருச்சு, எனக்கு ஒரு வேலைக்காரங்க கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க?
திண்ணை தோழர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற போது அவங்கள விட்டுட்டு உங்களுக்கு நான் தரமாட்டேன். தீக்குமா, நான் உங்களுக்கு தரமாட்டேன். இங்க 2 பேர் போய் கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாத்திமா அம்மாவும் சேர்ந்து போய் கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தரமாட்டேன். திண்ணை தோழர்கள் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், நான் அவர்களை விடுவேனா? வல்லாஹி லா தீக்குமா வஅது அஹ்ல சுஃபா தத்வீபுதுனுஹும். திண்ணை தோழர்களாக மஸ்ஜிது நபவியினுடைய முற்றத்தில் உட்கார்ந்து மார்க்கத்தை படிப்பதற்காக இருப்பவங்க வயிறு ஒட்டியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் உங்களை தேர்ந்தெடுக்க மாட்டேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி சொல்லி சொன்னபோது பாத்திமா அம்மா நான் அதை பொருந்திக்கிட்டேன்னு சொன்னேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிள்ளைங்க எப்படி இருந்தாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமைக்கு ஏற்றவர்களாக நடந்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிள்ளைங்களில் 7 பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெருமைக்கு ஏற்றவர்களாகவே எல்லா நிலையிலும் நடந்துக்கிட்டாங்க. அதனாலே அது ரசூலுல்லாஹ்வுடைய பெருமைக்கான ஒரு அடையாளம் தான், இல்லைங்களா? அவங்க பிள்ளைங்க. இப்போ நம்ம எல்லாம் ஆசைப்படணும். நம்மள பல பேர் நாம நல்லவராக இருந்தால் போதும்னு மட்டும் நினைக்கக்கூடாது. நாம நல்லவங்களா இருக்கணும்னா அதுக்கு அந்த பெருமைக்கு அடையாளம் எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைங்களில் வெளிப்படணும். சில பேர் பார்க்கலாம், ரொம்ப பக்தியானவராக இருப்பார். அவங்க வீட்டுக்கு போனால் அந்த பக்தியினுடைய அடையாளத்தை துளி கூட பார்க்க முடியாது. அவர் ஹசரத்தை ரொம்ப மதிப்பார். அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க பிள்ளைங்க ஹசரத்தாவது மண்ணாவதுன்னு நினைப்பாங்க. நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லா இடத்துல துஆ செய்யணும். நாம் என்ன பக்தியில் இருக்கிறோமோ, நல்லவர்களாக இருக்கிறோமோ, நல்லவர்களை மதிப்பவர்களாக இருக்கிறோமோ, அது மாதிரி நம்முடைய பிள்ளைகளும் அப்படி இருக்கணும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெருமைக்கான சின்னங்கள். அந்த சின்னங்கள் சரியாக இருந்தால்தான் நம்முடைய பெருமை நிலையாக இருக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவார். அதனால நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைக்கான சான்றுகள்ல அவங்களுடைய குழந்தைகளும் ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மொத்தம் 7 குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள், மொத்தம் 8 பேர குழந்தைங்க, 7 குழந்தைங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முதல் குழந்தை ஆம்பளை பிள்ளை. அவர் பேர் காசிம் ரலியல்லாஹு தஆலா. அவர் பேர் காசிம். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய 27வது வயசுல பிறந்தார். ரசூலுல்லாஹ் எந்த வயசுல கல்யாணம் பண்ணாங்க? 25 கல்யாணம் பண்ணாங்களா? 2 வருஷம் கழிச்சு பிறந்தாரு காசிம் ரலியல்லாஹு. ரொம்ப நாள் வாழலை. அவரை பற்றி வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க, முழுசா பால்குடி பருவம் கூட முடியலை. அவர் அதுக்குள்ளார 2 வருஷத்துல அவர் வஃபாத் ஆகி போனார். பிறந்த 2 வருஷத்துல வஃபாத் ஆயிட்டார். ஆயிஷா அம்மா, கதீஜா அம்மா அழுதாங்க. அழுக வருமா இல்லைங்களா? குழந்தை பிறந்து அது பச்சிலம் குழந்தையா இந்த ஒரு 10 மாசமெல்லாம் 1 வருஷமெல்லாம் வளர்ந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த பாசம் ரொம்ப அதிகமாக இருக்குமா இல்லையா? அந்த நேரத்தில் அவங்க வஃபாத்தான உடனே 2 வயசுல வஃபாத்தான உடனே ரொம்ப அழுதாங்க. அப்படி அவங்க ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வஹிய தப்கி, கதீஜா அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்போ அழுதுகிட்டே ரசூலுல்லாஹ்ட்ட என்ன சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இப்படி இவர் போயிட்டாரே, வலவுக்கான ஆஷா அத்தா எஸ்தக்மில ரலா லஹவ்வன அலைஹி, பால்குடி காலம் முடிகிற வரைக்குமாவது அவர் உயிரோடு இருந்திருக்க கூடாதா? அப்படி இருந்தா அது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்திருக்கும் அப்படின்னு கதீஜா அம்மா சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலஹு முர்லிஅன் ஃபில் ஜன்னா, கவலைப்படாதே, சொர்க்கத்தில் அவருக்கு பாலூட்டுகிற ஒருவரை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். தஸ்தக்மிலு ரலா, அங்க போய் அவர் முழு பால்குடி காலத்தை அவர் நிறைவு செய்து கொள்வார் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படின்னு சொல்லிட்டு கதீஜா அம்மா பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இன் ஷிஅதி உஸ்மிஉக சௌதஹு ஃபில் ஜன்னா, நீங்க ஆசைப்பட்டா அவர் சொர்க்கத்தில் இருக்கிற சத்தத்தை உங்களுக்கு நான் கேட்க வைக்கிறேன். அவர் சொர்க்கத்தில் இருக்கிற சத்தத்தை நான் உங்களை கேட்க வைக்கிறேன். ஏன்னா அந்த கதீஜா அம்மாவுடைய மனசை தேத்துறதுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு நீங்க விரும்பினால் அவருடைய சப்தத்தை நான் கேட்க வைக்கிறேன் என்று சொன்னபோது ஃபகாலத்
ஹதீஜா அம்மா சொன்னாங்க, உசத்திகுல்லாஹ வ ரசூலா, அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் சொன்னால் நான் நம்பிக்குவேன், நான் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்புவேன் என்று ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்கங்கிற ஒரு செய்தி இருக்குது. இது காசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பற்றி கிடைக்கிற ஒரு செய்தி. இவ்வளவுதான். அவங்க 2 வருஷம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதல் குழந்தைக்கு பெயர் காசிம். அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பட்ட பெயர் இருக்குது, அபுல் காசிம், காசிமுடைய தந்தை அப்படின்னு ஒரு பட்ட பெயர் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 30வது வயசுல ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு ஜைனப் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வைத்தார்கள். நீங்கள்லாம் ஞாபகத்தில் வச்சுப்பீங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய குழந்தை, 2வது குழந்தை யாரு? ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க பிறந்தாங்க. 2 வயசு 30வது வயசுல பிறந்தாங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு பின்னாடி இந்த குழந்தை ஜைனப் அம்மா பிறக்கிறாங்க. ஜைனப் அம்மா நம்ம வரலாற்றில் படிக்க முடிந்த மிகச்சில துணிச்சல் மிக்க பெண்களில் ஒருத்தர். பெண்கள் என்பவங்க நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவிகளாக, பத்தாம்பசலிகளாக இருக்கக்கூடாது. நாம கூட நம்ம வைஃபையோ நம்ம பிள்ளைங்களையோ அப்படி வைக்கக்கூடாது. அவங்கள எப்படி வைக்கணும்னா தைரியமானவங்களாக, துணிச்சலானவங்களாக, விசாலமாக அறிவுடையவர்களாக அவங்கள ஆக்கணும். அது நம்ம கடமை. ஏன்னா அவங்க நமக்கு அப்பதான் பயன்படுவாங்க. நம்ம மனைவி அறிவில்லாதவங்களா இருந்துட்டா நமக்கு பிரயோஜனப்படுமா? பிரயோஜனப்படாது. குறைஞ்சபட்சம் பக்கத்தில் உட்காந்துட்டு மேப் பார்க்கவாவது தெரியணும் இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிற காலத்தில் அதாவது தெரியணுமா இல்லையா? ஒரு அடையாளம் சொன்னால் பார்க்கறதுக்காவது தெரியணும் ஏதாவது. அப்போ நம்ம மனைவி அறிவுடையவங்களாக இருந்தால் தான் நமக்கு நன்மை. தைரியசாலியாகவும் இருக்கணும். ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு தொழுவு போயிட்டு வரோன்னு சொன்னால் அதில் நான் என்னால் முடியாதுன்னு பயந்தாங்கன்னா என்ன ஆகும்? ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உலக வரலாற்றில் வாழ்ந்த துணிச்சல் மிக்க பெண்களில் ஒருவர். அவங்களுக்கு 10 வயசுல ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 30வது வயசுல பிறந்தாங்க, 10 வயசுல ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த காலத்தில் அது சகஜம். யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டிய ஒரே ஒரு பேர் இந்த பேர் தான். இன்னைக்கு உள்ள மொத்த வரலாற்றிலேயே நான் இன்னைக்கு பேசுகிற விஷயத்தில் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது இந்த ஒரு பேர் தான். ரசூலுல்லாஹ்வுக்கு மொத்தம் 4 பெண் குழந்தைகள்னு சொன்னா 3 மருமக்கள் இருக்காங்க. அதில் 2 மருமக்களுடைய பேர் நமக்கு தெரியும். அதிகம் நமக்கு ஞாபகத்தில் இல்லாத ஒரு மருமகன் அபுல் ஆஸ். ஆனால் அவர்தான் பெருமானாருடைய பாராட்டுக்குரிய மருமகனாக இருந்தார். ஒரு மருமகன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இலக்கணமா இருந்தார். மருமகன் எப்படி இருக்கணும்? எப்படிங்க இருக்கணும்? மாமனாரை சங்கடப்படுத்தாதவராக இருக்கு. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நம்ம எல்லாம் எப்போ கல்யாணம் பண்ணாலும், கல்யாணம் பண்ணியிருந்தா சரி, கல்யாணம் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி தான். இது இந்த அபுல் ஆசனுடைய வரலாற்றில் ஒரு உதாரணம். மாமனாரை சங்கடப்படுத்தாதவராக இருக்கு. அதில் அவர்கிட்ட துவா வாங்கணும். அப்படி துவா வாங்கின ஒரு மருமகன் தான் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜைனப் அம்மாவுடைய 10வது வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அம்மா அவருக்கு 2 குழந்தை பெற்றாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளைக்கு அலின்னு பேர் வச்சாங்க. அவர் மௌத்தா போயிட்டார், சீக்கிரமா கொஞ்ச நாள்ல மௌத்தா போயிட்டார். 2வது ஒரு பொட்ட பிள்ளைக்கு உமாமா அப்படின்னு பேர் வச்சாங்க. இதை ஞாபகத்தில் வச்சுப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தைங்க அலிங்கிற பேரில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பேர குழந்தை இருந்தது. அவர் இறந்து போயிட்டார். உமாமான்ற ஒரு பேர குழந்தை இருந்தது. அந்த ரொம்ப நாள் இருந்தாங்க. இந்த ஜைனப் அம்மா ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன காலத்தில் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. ஜைனப் அம்மா ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, கணவர் ஏற்றுக்கல. அந்த காலத்தில் முஸ்லீமைத்தான் கல்யாணம் பண்ணணுன்ற சட்டம் இருக்கல. அதனால அவங்களுடைய திருமண உறவு தொடர்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 53வது வயசுல ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. ஹிஜ்ரத்துக்கு போகும்போது இந்த அம்மா போகலை, ஜைனப் அம்மா போகலை, வீட்டுக்காரரோட இருந்துட்டாங்க. மற்ற பிள்ளைங்கள்லாம் போயிட்டாங்க. ஜைனப் அம்மா மக்காலே இருந்துட்டாங்க. ஜைனப் அம்மா அவங்க கணவரோட இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு போன பிறகு ஹிஜ்ரி 2வது வருஷம் பத்ர் யுத்தம் நடந்துச்சு.
பத்ர் யுத்தத்தில் அபுல் ஆஸ் முஸ்லிம்களிடம் கைதியா சிக்கினார். மாமனார்கிட்ட யார் கைதியா இருக்கா? இதுதான் பத்ர் யுத்தத்தினுடைய விசித்திரமான வரலாறுகள்ல ஒண்ணு. மாமனார்கிட்ட அபுல் ஆஸ் கைதியா இருக்கார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு அனுமதி கொடுத்தாங்க. யார் யார் உங்களுடைய கைதிகளை விடுதலை செய்கிறீர்களோ நீங்கள் பணம் கொடுத்து விடுதலை செய்து கொள்ளலாம் அப்படின்னாங்க. காசு கொடுக்க முடியாதவங்க 10 குழந்தைகளுக்கு எழுத்து சொல்லி கொடுத்து நீங்க விடுதலை ஆயிக்கலாம்னாங்க. இந்த செய்தி ஜைனப் அம்மாவுக்கு கிடைச்சது. எங்க மக்கால இருக்கிற ஜைனப் அம்மாவுக்கு கிடைச்சது. கிடைச்ச போது அவங்க என்ன பண்ணாங்க, தங்கிட்ட இருந்த சில நகைகளை ஒரு பொட்டலமாக கட்டி பெருமானார்ட்ட அனுப்பி வச்சாங்க. யாரு? என்ன விசித்திரம் பாருங்க, மக தன் தகப்பங்கிட்ட பணைய காசு கொடுத்து அனுப்புறாங்க, பிணைய தொகை கொடுத்து அனுப்புறாங்க, ஒரு பொட்டணம் கட்டி கொண்டு போறாங்க. அது பெருமானாருடைய சபையிலே திறக்கப்படுகிறது. அப்படி திறக்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை திறந்து பார்த்தாங்க. திறந்து பார்த்தா ஹதீஜா அம்மாவுடைய நகைகள். ஹதீஜா அம்மாவை நினைவுபடுத்துற எந்த செய்தியை கேட்டாலும் ரசூலுல்லாஹ் நெகிழ்ச்சி அடைவாங்க. அதை கண்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெகிழ்ச்சி அடைஞ்சு சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு விஷயம் சொல்லட்டா, நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எல்லாம் சரின்னு சொன்னீங்கன்னா இந்த நகையை திருப்பி கொடுத்துடலாம், நகையை திருப்பி கொடுத்துடலாம், அவருடைய கைதியையும் அனுப்பி விட்டுடலான்னு சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னா சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் தாராளமாக அனுப்பிவிடலாம், ஆனா அப்படியெல்லாம் சும்மா அனுப்பக்கூடாது. அபுல் ஆஸை வர வச்சாங்க, மருமகனை கூப்பிட்டாங்க, உங்களை நாங்கள் விடுதலை பண்றோம், இதுக்கு பதிலாக நீங்க ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? என் மகளை என்கிட்ட அனுப்பிடணும், என் மகளை என்கிட்ட அனுப்பிடணும். அவர் சம்மதிச்சார், நான் பத்திரமாக அனுப்பி. ரொம்ப ஜென்டில்மேன் அவர். அபுல் ஆஸனுடைய வரலாறு நம்மலாம் இப்பெல்லாம் நம்ம படிக்கலாம் தானே, நம்ம இன்டர்நெட்டில் படிக்கலாம். ரொம்ப ஜென்டில்மேன் அவர். அவர் சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி அனுப்பி விட்டாங்க, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் போய் உள்ளார போயிட வேணாம், மக்காவுக்குள்ளார வெளியே வெயிட் பண்ணுங்க, அவர் கொண்டு வந்து விடுவார், கூட்டிகிட்டு வந்துருங்க. அவர் நேராக மக்காவுக்கு வந்தார். மக்காவுக்கு ஜைனப் அம்மாவை அனுப்புறதுக்கு ஆயத்தமாகிறாரு. மக்காக்காரங்களுக்கு தெரிஞ்சா விடுவானுங்களா? ஆனா அபுல் ஆஸுக்கு ஒரு மரியாதை இருந்தது. அபுல் ஆஸுக்கு மக்காக்காரங்கள்ட்ட ஒரு மரியாதை இருந்துச்சு. அதனாலே மக்காவின் தலைவராக இருந்த அபூ சுஃபியான் அபுல் ஆஸ்கிட்ட சொன்னாரு, நீ வாக்கு கொடுத்துட்ட, அனுப்பிடு, ராத்திரியில அனுப்பிவிடு, யாருக்கும் தெரிய வேண்டாம், அப்படி தெரிஞ்சா அது ஒரு பலவீனமா போயிடும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்புறதுக்கு ஏற்பாடாச்சு. அபுல் ஆஸ் அவர் வராம அவருடைய சகோதரரை வச்சு ஜைனப் அம்மாவை அனுப்புறதுக்கு ஒரு ஒட்டகையில ஏத்தி அனுப்புறது 2 பேருக்கு தெரிஞ்சிருச்சு. ஹுப்பார் அப்படின்ற ஒருத்தனுக்கும் தெரிஞ்சிச்சு, நாஃபிங்கிறவனுக்கும் தெரிஞ்சிச்சு. இவங்க 2 பேரும் ஜைனப் அம்மாவை தடுக்கிறதுக்காக வேகமா வர்றாங்க. ஜைனப் அம்மா அவங்களுடைய ஒட்டகத்துல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்து இவங்க வந்தவங்க இதுல ஹுப்பாருங்கிறவர் என்ன பண்ணாரு, ஜைனப் அம்மாவை பார்த்து ஒரு ஈட்டி வீசுற மாதிரி நடிச்சாரு. ஈட்டி வீசல, ஈட்டி வீசுற மாதிரி நடிச்சாரு. வீசிடுவாரோன்ற பயத்துல ஜைனப் அம்மா கீழே விழுந்தாங்க. அவங்க வயிற்றுல கர்ப்பமாக இருந்த குழந்தை கலைந்து போனது. அவங்க கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. கீழே வரலாறு சொல்லுது, அந்த வேதனையினாலேயே அவர்களுக்கு இறப்பு ஏற்பட்டதுன்னு வரலாறு சொல்லுது. அப்ப ஜைனப் அம்மா அதுக்கப்புறம் நேரா எங்க சேர்ந்துட்டாங்க, மதீனாவுக்கு சேர்ந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தனியா இருக்காங்க. இது நடக்குது எல்லாம். இது 2வது வருஷம், ஹிஜ்ரி 2வது வருஷத்துல நடக்குது. 6 வருஷம் அவங்க பிரிஞ்சிருக்காங்க கணவரை. அதுக்கு அடுத்து ஹிஜ்ரி 8வது வருஷம் வாக்குல அபுல் ஆஸ் 2வது ஒரு தடவை முஸ்லிம்கள்ட்ட சிக்கிட்டார். அவர் ஒரு வியாபார கூட்டத்தில் வந்தவர் முஸ்லிம்கள்ட்ட சிக்கிட்டார். அவர் கொண்டு வந்த பொருள்களை எல்லாம் முஸ்லிம்கள் சரி செய்து ஒதுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் தப்பிச்சிட்டார். அபுல் ஆஸ் தப்பிச்சு எங்க வர்றாருன்னா தைரியமா மதீனாவுக்குள்ளே வந்துட்டார். ஜைனப் அம்மா தங்கி இருந்த வீட்டுக்கு கதவு தட்டுறார். திடீர்னு ஜைனப் அம்மா வீட்டுக்கு முன்னாடி கதவு தட்டுறார். அம்மா திறந்து பார்த்தோன்னு திகச்சிட்டாங்க. இருக்குமா இல்லைங்களா? கணவர், அன்பிற்குரிய கணவர், ஜென்டில்மேன், எந்த பேச்சிலையும் என்ன செய்யாதவர், மாறாதவர். மக்காக்காரங்க ஆரம்பத்திலேயே அவர்கிட்ட சொன்னாங்க, நீ ரசூலுல்லாஹ்வுடைய மகளை விற்று
நீ வேற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லும்போது அதை செய்ய மாட்டேன்னு மறுத்து அவங்களே மகளாக தன்னுடைய மனைவியாக வச்சிருந்தவர். அந்த அம்மா பார்க்குறாங்க, வீட்டுக்காரர் முன்னாடி இருக்காங்க, ராத்திரி நேரம், தஹஜ்ஜுதுடைய நேரம், வீட்டுக்குள்ளே வர சொன்னாங்க. அவங்க இறங்கிட்டாங்க, வீட்டை விட்டு இறங்கி நேராக பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க. பள்ளிவாசலில் ஃபஜ்ர் நேரம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு நிற்கிறாங்க. இகாமத்து கொடுத்தாச்சு. இகாமத்து கொடுத்த போது பெண்கள் அணியிலிருந்து அவங்க சத்தமா சொன்னாங்க, ஐயுஹன்னாஸ் இன்னி கத அஜர்து அபுல் ஆஸ் இப்னு ரபீ, மக்களே நான் அபுல் ஆஸுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன்னு சொன்னாங்க. எந்த நேரத்தில்? பள்ளிவாசல எல்லாம் சஃப் எல்லாம் நின்று காமத்து சொல்லியாச்சு. இந்த நேரத்தில் பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு குரல். சல்லாசம் தொழுது முடிச்சாங்க. தொழுது முடிச்சுட்டு கேட்டாங்க, சத்தம் கேட்டுச்சா உங்களுக்கு? சஹாபாக்களை கேட்டுக்க, இந்த சத்தம் கேட்டுச்சா? என்ன சத்தம்? அவன் சஹாபாக்களும் சொன்னாங்க கேட்டுச்சு. அது என்ன சத்தம்? ஜைனப் அம்மாவுடைய சத்தம். அவங்க தன் கணவருக்கு அடைக்கலம் கொடுத்துட்டதாக சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு யுஜீரு அலல் முஸ்லிமீன அத்னாஹும், முஸ்லிம்களில் யாரும் அவர் எவ்வளவு சாதாரணமானவராக இருந்தாலும் அவர் ஒருவருக்கு அடைக்கலம் தர முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எதை ஏத்துக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ்? அடைக்கலம் கொடுத்தது ஏத்துக்கிட்டாங்க. சுபு தொழுது முடிச்சாச்சு. நேராக ஜைனப் அம்மா வீட்டு வாசலுக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள போகல, வீட்டு வாசலுக்கு வந்தாங்க. ஜைனப் அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, அவர் உனக்கு ஹலால் ஆக மாட்டார். ரசூலுல்லாஹ் எவ்வளவு தெளிவா இருக்காங்க. அவர் உனக்கு ஹலால் ஆக மாட்டார். இப்ப யாரா இருக்கா? அவரு வந்துட்டார், நீங்க அடைக்கலம் கொடுத்துட்டீங்க, அவர் உங்களுக்கு ஹலால் ஆக மாட்டார். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட பேசினாங்க, நம்ம இவரை விட்டுருவோமா? இவர் உங்களுக்கு தெரியும், இவர் யாருன்னு தெரியும், அவர் வந்திருக்காரு, அவரை விட்டுருவோமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எங்களுக்கு சரி விட்டுருவோம் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரி விட்டுருவோம்னு சொன்ன பிறகு சஹாபாக்கள் அபுல் ஆஸை தனியாக சந்தித்தார். தனியாக சந்திச்சு அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. யா அபுல் ஆஸ் இன்னக ஃபீ ஷரஃபின் மின் குரைஷின், நீங்க குறைஷிகள்ல மரியாதையான ஆளு. வாந்த இப்னு அம்மி ரசூலில்லாஹ், நீங்கள் பெருமானாருடைய சொந்தக்காரர். பெருமானாருடைய சொந்தக்காரர்னா ஹதீஜா அம்மா தம் மூத்த பிள்ளைய யாருக்கு கொடுத்தாங்கன்னா, சாதாரண பெண்கள் யாரை தேர்வு செய்வாங்க? அவங்க கூட ஹதீஜா அம்மாவுடைய சகோதரியின் மகன் தான் இவர் அபுல் ஆஸ். ஹதீஜா அம்மாவுடைய சகோதரியின் மகன் தான். அதனால அவர் சொல்லு, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரர், அவருடைய மருமகன், ஃபஹல்லக அன் தஸ்லிம், உங்களுக்கு இஸ்லாம் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வனஹ்னு நுன்ஸிலு லக அலா ஹாதல் மாலி குல்லி, நீங்க முஸ்லீம் ஆகிறதான்னு சொல்லிட்டா இந்த காசு மொத்தத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றோம். என்னெல்லாம் இருக்கோ அந்த சரக்கு மொத்தம், இதெல்லாம் மக்காக்காரங்களுடைய சரக்கு, இந்த சரக்கு மொத்தத்தையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம், நீங்க இங்கேயே தங்கிக்கலாம், மக்காக்காரருக்கு நீங்க திரும்பி போக வேண்டியதில்லை, இங்கேயே தங்கிக்கலாம், இந்த மக்காக்காரங்களுடைய சரக்கு பூரா உங்களுக்கு சொந்தமாயிரும். நாங்கள் நீங்களா இருந்தா என்ன சொல்லுவீங்க? நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? முதல்ல உயிர் தப்பிக்கிறோம், ரெண்டாவது சரக்கு பூரா கிடைக்குது. அப்ப அவர் சொன்னாரு, பேசமா தஅத்துமுனி, நீங்க இப்படி கூப்பிடுறது சரியில்லை, நீங்க இப்படி கூப்பிடுறது சரியில்லை. தீனி பிகதரத், என்னுடைய மார்க்கத்தை இந்த அசிங்கமான பொருட்களின் மீது நான் என் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதை நான் விரும்பவில்லை அப்படின்னார். சரின்னு அவர்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நேரம் மக்காவுக்கு வந்தார். மக்காவுக்கு வந்து காபாவுக்கு முன்னால எல்லாரையும் கூப்பிட்டு அந்த காசு பணத்தை எல்லாருக்கும் ஒப்படைச்சிட்டு சொன்னாரு, நான் எல்லாத்துக்கும் தர வேண்டியதை தந்துட்டேனா? ஆமா தந்துட்டீங்க, நான் முஸ்லீம் ஆகிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்னு இஸ்லாத்துக்கு வர்றாரு. எப்ப இங்கிருந்து போய் 6 வருஷம் கழிச்சு ஹிஜ்ரி 8வது வருஷத்துல வந்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் பார்க்க வந்தார். அவர் வந்த உடனே ரசூலுல்லாஹ்க்கு எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹத்தஸனி வ ஸதகனி, அவர் எங்கிட்ட உண்மையே பேசினாரு, ரொம்ப நாணயமா நடந்துக்கிட்டாருன்னு ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்க. இது அல்லாமையும் பிற்காலத்தில் பல சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஆஸை பாராட்டி இருக்கிறார்கள். அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பாராட்டி இருக்கிறார்கள். அதனால தான் நான் சொன்னேன், அவர் மாமனார் மெச்சிய மருமகன்.
நமக்கெல்லாம் ஒரு பாடம். மாமனார் வீட்டில் நம்மால் உபகாரம் ஏற்படணும், அவங்க நம்மளை நினச்சி சந்தோஷப்படணும், நம்மளை நினச்சி அவங்க சங்கடப்படக்கூடாது என்று ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இவர் வந்தார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ வச்சாங்க. ஆனால் ரொம்ப நாள் இருக்கலை, கொஞ்ச நாளில் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. யார்? ஜைனப் ரலியல்லாஹு தஆலா. அப்போ என்ன தெரியுது நமக்கு? ஜைனப் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே வஃபாத் ஆகிட்டாரு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மகன் காசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் சீக்கிரத்தில் வஃபாத் ஆகிட்டாரு. ரசூலுல்லாஹ்வுடைய அடுத்த மகள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிறதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாலே ஹிஜ்ரி 8வது வருஷத்துல வஃபாத் ஆயிட்டாரு. அந்த அம்மா மௌத்தான கவலையில் அவரும் மௌத்தாயிட்டார். யார்? அபுல் ஆஸ் அவரும் மௌத்தாயிட்டார். ஜைனப் அம்மா அவங்க வஃபாத் ஆன போது ரசூல்லா ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏன்னா மகள் அல்லவா, மூத்த மகள் அல்லவா. அதனால் ரசூல்லா அவங்க கபரில் ரசூல்லா இறங்கினாங்க. ரசூல்லா இறங்கினது ஒரு 5 பேருக்கு தான் ரசூல்லா அவங்க கபரில் இறங்கினது. ஜைனப் அம்மா வஃபாத் ஆன போது ஜைனப் அம்மாவுடைய கபரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறங்கி அடக்கம் செய்தாங்க. அப்போது ஜைனப் அம்மாவுடைய வயசு 30 வயசு. ஜைனப் அம்மாவுடைய வயசு 30 வயசில் அந்த அம்மா வஃபாத் ஆனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுத்த மகள் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா. ரசூலுடைய அடுத்த மகள் ருக்கையா அம்மா. இப்போ முதல் குழந்தைக்கு பேர் என்னங்க? 2வது ஜைனப் ரலியல்லாஹு தஆலா. 3வது ருக்கையா அம்மா. ருக்கையா அம்மா ஜைனப் அம்மாவுக்கு 2 வருஷம் கழித்து பிறந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 33வது வயசில் பிறந்தாங்க. அவங்க அவங்களையும் 10 வயசுக்கு முன்னாடியே ரசூலுல்லா அபூ லஹபனுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அபூ லஹப் தெரியுமா இல்லையா? அபூ லஹபனுடைய மகன் உத்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. குரான்ல அபூ லஹபை கண்டிச்சு அவனை சபிச்சு ஒரு ஆயத்தை இறங்குச்சா இல்லையா? இந்த ஆயத்தை இறங்கின உடனே அவங்க மகன் ருக்கையா அம்மாவை தலாக் விட்டுட்டார். கல்யாணம் நடக்கலை, அவங்களுக்கு இடையில திருமண உறவு நடக்கலை, பேச்சுவார்த்தை நடந்திருந்துச்சு. அவர் தலாக் விட்டுட்டாரு. அவர் தலாக்கு விட்ட காரணத்தாலே அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ருக்கையா அம்மாவை திருமணம் செய்து கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய 2வது மருமகன். கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க எங்க போனாங்க? அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. போன இடத்துல ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அதற்கு அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய எத்தனாவது பேரன்? ஏற்கனவே அலின்னு ஒரு பேரர் வஃபாத் ஆயிட்டார். அம்மா உமாமான்னு ஒரு பேத்தி இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இது 3வது பேரர். ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பத்ர் யுத்தம் நடக்கிற நேரத்தில் கடுமையான நோய்வாய்ப்பட்டாங்க. நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. ரசூலுல்லா பத்ர் யுத்தத்துக்கு கிளம்பும்போது அவங்க மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய கணவர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நீங்க வர வேண்டாம், மனைவியை கவனிங்கன்னு சொல்லியிருந்தாங்க ரசூலுல்லா. ஆனாலும் பத்ரிலே முஸ்லிம்கள் வெற்றி பெற்ற செய்தியை அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனால சொல்றார். முஸ்லிம்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லும் போது அந்த நேரத்தில் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத் ஆகியிருந்தார். ஒரு பக்கம் சந்தோஷ செய்தியும் ஒரு பக்கம் துக்க செய்தியும் மதீனாவை ஆழ்த்தி இருந்தது. 21 வயசுல ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத் ஆனாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது குழந்தைக்கு உம்மு குல்சூம் என்று பெயர். ரசூலுல்லாஹ்வுடைய 4வது குழந்தைக்கு உம்மு குல்சூம் என்று பெயர். ரசூலுல்லாஹ்வுடைய 34வது வயசுல பிறக்கிறாங்க. 34வது வயசுல பிறந்தாங்க. இந்த அம்மாவுக்கு இவங்களுக்கும் ரசூலுல்லாஹ் அபூ லஹபனுடைய மகனை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அவன் தலாக்கு விட்ட பிறகு அவரை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. மூத்த மகளை 2வது மகளை கொடுத்துருக்காங்க. மகை இறந்து போனோன்னே 3வது மகளை கொடுக்குற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா ஜவ்வஜ்து உஸ்மான உம்ம குல்சூம் இல்லா பி வஹீம் மினஸ் ஸமா. வானத்திலிருந்து வஹி வந்த காரணத்தால் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பெருமை எவ்வளோ பெருசு. நான் மக இறந்து போய் இருக்கிற போது 2வது மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தது இயல்பா நடக்கும். இயல்பா அக்கா இறந்து போச்சுன்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இயல்பா நடக்கும். இது அப்படி இயல்பா நடந்ததல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வஹீனால் திருமணம் செய்து கொடுத்தேன்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த அம்மாவும் ரொம்ப காலம் வாழல. அவங்க ஹிஜ்ரி 9ல் மௌத்தாயிட்டாங்க. ஜைனப் அம்மா ஹிஜ்ரி 8ல் மௌத்தானாங்க.
உம்மு குல்சூம் அம்மா, ருக்கையா அம்மா ஹிஜ்ரி 2ல் மௌத்தானாங்க. ரசூலுல்லாவுடைய மகள்களில் முதல்ல மௌத்தானது ருக்கையா தான். முதல்ல அவங்க ஹிஜ்ரி 2ல் மௌத்தாயிட்டாங்க. ஜைனப் அம்மா ஹிஜ்ரி 8ல் மௌத்தாகிறாங்க. ஹிஜ்ரி 9ல் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எவ்வளவு அடுக்கடுக்கான துயரங்கள் இருக்கிறது. ஒரு மனுஷன், ஒரு குடும்பத்தில் ஒரு வாரிசு இறந்து போனாலே அதை தாங்கிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையா? அதுதாங்க பார்க்கணும். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இவ்வளவு சோகங்கள் இருக்கிறது. சோகமாக தானே இருக்கும், இவ்வளவு சோகங்கள் இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சோகங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக தாங்கி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுடைய வேலையை செய்தார்கள். அந்த குடும்பத்தாரும் ரசூலுல்லாவுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைச்சாங்க. நான் ரொம்ப பெருசா இதை பேச முடியல, சுருக்கமாக சொல்லணுங்கிறதுக்காக ஷார்ட்டாக சொல்கிறேன். அப்போ உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஹிஜ்ரி 9ல் அவங்களுடைய 28வது வயசில் மௌத்தானாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக தொழுகு வச்சாங்க. கபரில் இறங்கலை, ஏன்னா ஒரு வயசுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் கபரில் இறங்கலை. அவங்க கபருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஐநானி ததுருஃபானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை மகள்களை பார்த்துட்டோம்? ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு. ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கணவர் பெயர் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ருக்கையா ரலியல்லாஹு தஆலாவுடைய கணவர் பெயர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கணவர் பெயர் உஸ்மான் ரலியல்லாஹு. இது நம்ம இந்த 3 பேர் இறந்து போயிட்டாங்க. ரசூலுல்லாவுக்கு இன்னொரு மகள் இருந்தாங்க, அவங்க பேர் ஃபாத்திமா ரலியல்லாஹு. நமக்கு ஃபாத்திமா எல்லாருக்கும் தெரியும். இனி இந்த 2ஐயும் சேர்ந்து படிச்சுக்கலாமா இல்லைங்களா? ஃபாத்திமா எல்லாத்துக்கும் தெரியும், அது மட்டும் பத்தாத. இதில் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, ஷியான்னு ஒரு பிரிவினர்கள் இருக்கிறார்கள். இந்த பிரிவினர்கள் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மேலே இருக்கிற பாசம்னு வேஷம் போடுறவங்க. பாசம்னு தெளிவா பாசம்னு வேஷம் போடுறாளுங்க. அவன் என்ன சொல்றான், ரசூலுல்லாவுக்கு ஃபாத்திமா மட்டும்தான் மக, மீதி 3 பேரும் வளர்ப்பு மகள்கள்ங்கிறான். வரலாறு இவ்வளவு அழுத்தமாக, ஒரு மனுஷருக்கு பிறந்த குழந்தைகள் இவ்வளவு அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் போது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தின 3 மகள்களை வளர்ப்பு மகள்கள் சொல்றானே, அப்ப அவன் எவ்வளவு பைத்தியக்காரனா இருப்பான். அவ்வளவு பைத்தியக்காரன் தான் அவன். அவன் பைத்தியக்காரன் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் பைத்தியமாக்குறவன். நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். வாழ்க்கையில நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது, இந்த வஹாபிசம் பேசுறான் பார்த்தீங்களா, அவங்கிட்ட இருக்கிறதுக்கு ஈக்குவலா இந்த ஷியாக்காரன்ட்ட இருக்கு. ஈஸியா உள்ள வந்துருவான். நம்ம வீடுகளில் வைக்கிற பல புகைப்படங்கள் இருக்கு பாருங்க, அல்லாஹ் முஹம்மது அலி ஃபாத்திமான்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்போ வைக்கிறது கம்மி, பழைய காலத்தில் இருக்கும். இதெல்லாம் யாரோட வேலை? இவனுங்களுடைய வேலை. நமக்கு அவங்க மேலே எல்லாம் பெருமை இருக்கு. ஆனா இந்த குழப்பவாதிகள் வேறொரு திட்டத்தில் உள்ள பேசுறவன், வேறொரு திட்டத்தில் உள்ள பேசுறவன். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பல புகைப்படங்கள், அது மாதிரி வேற சில விஷயங்கள் இன்டர்நெட்ல எல்லாம் நம்ம இஸ்லாத்தை பத்தி தேடுனா முதல்ல இவன் கொடுக்குற செய்தி தான் வரும். நம்ம கேர்ஃபுல்லா தான் இன்டர்நெட்ல இஸ்லாத்தை படிக்கணும், தெரிஞ்சுதா? அதனால நான் ஒரு விளக்கத்துக்காக சொன்னேன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள்ல இந்த 3 பேர்த்த அவங்க வளர்ப்பு குழந்தைங்கிறாங்க. அது தப்பு. இவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த குழந்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 5வது குழந்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35வது வயசுல பிறந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 35, நபித்துவம் பெறுவதற்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க. அவங்களுக்கு ஜுஹரா அப்படின்னு ஒரு பட்ட பேர் இருக்கு, ஃபாத்திமத்தை ஜுஹரா. அது என்னன்னா, அவங்க வெண்மையும் சிவப்பும் கலந்த ஒரு நிறம், அந்த பார்க்க ரொம்ப அழகான ரோஜா நிறம். ஜுஹரானா ரோஜான்னு அர்த்தம். அந்த நிறத்தில் இருந்ததுனாலே அவர்களுக்கு அந்த பேர் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கூப்பிடுவார்கள் என்று இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய சிறப்பு ஏராளம் இருக்கு. நான் அந்த வரலாறெல்லாம் நம்ம தனியா பேசணும் இல்லையா? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வரலாறுங்கிறது பெரிதாக பேசப்பட வேண்டிய வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக அணுக்கமான, ரசூலுல்லாஹ்வை பத்தியே எப்போதும் நினைச்சுக்கிறவங்களாக இருந்தாங்க. ஒரு நாள் அலி ரலியல்லாஹு பல நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது.
அலி ரலியல்லாஹு தஆலா ஏதோ வேலை, அவங்களுக்கு என்ன வேலைன்னா தண்ணி இறைச்சி கொடுக்குற வேலை, தண்ணி லேபர் வேலை தான் அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா வேலை. வாழ்க்கையில் வரலாற்றில் ஒரு செய்தி வருது, அலி ரலியல்லாஹு தஆலா கடைசி வரைக்கும் ஜகாத்து கொடுக்குற அளவுக்கு காசு வச்சிருக்கலேன், அவ்வளவு ஏழ்மையான வாழ்க்கை. ஒரு தடவை ஏதோ காசு கிடைக்குது, அவங்க ரொட்டி மாவு வாங்கிட்டு வர்றாங்க. ரொட்டி எல்லாத்துக்கும் ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு கொடுத்தாச்சு. ஒரு ரொட்டி ஃபாத்திமா அம்மாவுக்கு இருக்குது. அந்த ரொட்டியை எடுத்துகிட்டு நேராக அவங்க தாப்பனார்கிட்ட வர்றாங்க. தாப்பனார்கிட்ட வந்து, இன்றைக்கி என் கணவருக்கு கொஞ்சம் காசு கிடச்சிது, அதில் இப்படி 4 ரொட்டி கிடச்சிது, அதில் 3 அவங்களுக்கு கொடுத்துட்டேன், எனக்கு ஒன்றுன்னு ஒதுக்குனாங்க, உங்கள் ஞாபகம் வந்துச்சு கொண்டு வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை வாங்கி சாப்பிட்டுட்டு சொன்னாங்க, ஃபாத்திமா நான் 3 நாளாக பட்டினியாக இருக்கிறேன், நான் 3 நாளாக பட்டினியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு இருக்குது. நம்ம என்ன பார்க்குறோம், தனக்கு ஒன்று கிடைச்சதுன்னா அது அவங்களுக்கு யார் ஞாபகம் வருவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் வரும். ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா வகையிலும் துணையாக இருந்தாங்க. மக்கால இருக்கும்போது அபூஜஹல் பெருமானாருடைய தலை மீது ஒட்டக குடலை கொண்டு வந்து போட்ட போது அதை ஓடி வந்து அகற்றியது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. உஹது யுத்தத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் உடைக்கப்பட்டு அவங்களுடைய கன்னங்கள் காயம் ஏற்படுத்தப்பட்ட போது, ரத்தம் நிற்காமல் வழிந்தோடிய போது ஓடி வந்து பாய் ஒன்று எடுத்து அதை கருக்கி சாம்பல் எடுத்து முகத்தில் தேய்ச்சி இந்த ரத்தத்தை நிறுத்தியவர் ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. இப்படி பெருமானாருடைய பேரன்பிற்குரிய ஒரு மகளாக இருந்தாங்க ஃபாத்திமா அம்மா. அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 20வது வயசில் அலி ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஃபாத்திமா அம்மா அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஹசன் ரலியல்லாஹு தஆலா பெற்றுக் கொடுத்தாங்க. 4 குழந்தைங்களை பெற்றுக் கொடுத்தாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, முஹசின் ரலியல்லாஹு தஆலா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா. இப்படி மொத்தம் 4 குழந்தைங்களை பெற்றுக் கொடுத்தாங்க. மொத்தம் எவ்வளோ பேர் ஆச்சு? மேலே எவ்வளோ சொன்னேன்? 3, இப்போ 4, 7 குழந்தைங்களாச்சு. இவங்க பெற்றுக் கொடுத்தாங்க. இல்லை, ருக்கையா அம்மா ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறாங்க. அதை சொன்னா சரி, நான் பின்னாடி திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இவங்க குழந்தையை பெற்றுக் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சய்யிதத்து நிசா அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து பெண்களின் தலைவி ஃபாத்திமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார்கள். அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி வஃபாத் ஆனாங்க. 6 மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரபியுல் அவ்வல்ல வஃபாத் ஆனாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹிஜ்ரி 11 ரமலானில் வஃபாத் ஆனாங்க. 6 மாதத்தில் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 5வது குழந்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 6வது ஒரு குழந்தை, ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அந்த ஆம்பளை பிள்ளைக்கு அப்துல்லான்னு பேர் வச்சாங்க. அந்த ஆம்பளை பிள்ளைக்கு தாஹிர் என்றும் பேர் சொல்லப்படும், தையிப் என்றும் பேர் சொல்லப்படும். அப்படி அதெல்லாம் பட்ட பேர்கள். அப்துல்லான்னு பேர் வச்சாங்க. அவர் ரொம்ப காலம் இருக்கலை, பிறந்த கொஞ்ச நாளில் அவர் இறந்து போயிட்டார். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறந்த 7 குழந்தைகளில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தவிர மீதியுள்ள 6 பேரும் பெருமானாருக்கு முன்னதாகவே இறந்து போய்விட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒருத்தங்க தான் இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணா, அந்த ஒருத்தரை வச்சு பெருமானாருடைய வம்சத்தை காலம் முழுக்க அல்லாஹ் நிலைக்க வச்சான். அதுதான் ஃபாத்திமா அம்மாவுடைய சிறப்பு. ரசூலுல்லாஹ்வுடைய வம்சம் ஃபாத்திமா அம்மா ஒருத்தர் மூலமாக காலம் முழுக்க அல்லாஹ் நிலைக்க வச்சான். சரி, ரசூலுல்லாஹ்வுடைய 7வது குழந்தை இப்ராஹிம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 60வது வயசில் பிறந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு 60 வயசு இருக்கும் போது பிறந்தது. அந்த குழந்தை யார்? இந்த முதல்ல சொன்ன பாருங்க, 6 குழந்தைகளும், இந்த 6 குழந்தைகளும் ஹதீஜா அம்மாவுக்கு பிறந்தது. வேற யாருக்கும் குழந்தை பிறக்கலை. ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்களுடைய 60வது வயசுல இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிறந்தாங்க. மாரியத்துல் கிப்தியா என்கிற அடிமை பெண்ணின் மூலம் பிறந்தாங்க. அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்துச்சு, அடிமைகள்னா முழுக்க எஜமானனுக்கு சொந்தம் தானே, அடிமை பெண்களை எப்படி நடத்திக்கலாம், மனைவி மாதிரி நடத்திக்கலாம், அப்படி இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில எந்த அடிமையையும் வச்சுக்கிட்டது கிடையாது.
எந்த அடிமையும் வச்சுக்கிட்டது இல்லை. மாரியத்துல் கிப்தியா அம்மாவை ரசூல்லா அடிமையாக வச்சுக்கிட்டாங்க. காரணம், அதன் மூலம் பல சட்டங்களில் இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. அடிமைகள் விஷயத்தில் சீர்திருத்த சட்டங்கள் பலதையும் மாரியத்துல் கிப்தியா அம்மா மூலமாக ரசூல்லா கொண்டு வந்தாங்க. அது நிறைய இருக்கு, இந்த சட்டங்கள்ல நிறைய இருக்கு. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அடிமை பெண்ணோடு உறவு கொள்வாங்க. அதுக்கு குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தைய அடிமையா வித்துருவாங்க. அந்த குழந்தைய அடிமையாக, இவனோட சொந்த குழந்தை, இந்த சொந்த குழந்தைய அடிமையா வித்துருவான். இப்படி எல்லாம் கொடுமைகள் இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு பல சீர்திருத்தங்களை பண்ணாங்க. அதுல ஒண்ணு, அடிமை பெண் எஜமானருக்கு குழந்தை பெற்றால் அந்த குழந்தை எஜமானனுடையதாகும். எஜமானுடையதான். இந்த தாய் உரிமை பெற்றவராகி விடுவார். குழந்தை பெற்றுக்கிட்டாலே அவனுடைய எஜமானுடைய மரணத்திற்கு பிறகு அவள் உரிமை பெற்றவராகி விடுவார்னு நிறைய சட்டங்களை மார்க்கம் சொல்லிச்சு. அப்படி ஒரு அடிமைகள் விஷயத்தில் சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிமை பெண்ணை வைத்திருந்தார்கள். அவங்களுக்கு பிறந்தது தான் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா. அவரும் ரொம்ப காலம் இருக்கல, 18 மாசம் தான் இருந்தார். 18 மாசத்துல அவர் மௌத்தா போயிட்டாரு. மாஷா அல்லாஹ். ஹதீஸை பார்த்தா, மாரியத்துல் கிப்தியா அம்மா இந்த குழந்தைய பால் குடிக்கிறதுக்குன்னு ஒரு அம்மாட்ட விட்டுரு, அதை ரசூல்லாவே பொறுப்பெடுத்து ஒரு அம்மா கிட்ட விட்டுருக்காங்க. அது கொஞ்சம் தூரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி சாயந்தரம் சஹாபாக்களை கூப்பிட்டுட்டு அங்கே போயிடுவாங்களாம். சஹாபாக்கள் சொல்றாங்க, தினசரி ரசூல்லா அங்கே போயிடுவாங்க, அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சுவாங்க, அப்படி கொஞ்சுவாங்க இல்லையா. 60 வயசில் ஒரு ஆண் குழந்தை மிஞ்சி இருந்தால் எவ்வளவு இது வரும், அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சுவாங்க. அல்லாஹ் நாடலை. இந்த குழந்தை பிறந்த 18வது மாசத்தில் இப்ராஹிம் என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தை வஃபாத் ஆகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. தாடி நனைந்து கண்ணீர் ஊற்றுகிற வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. அப்படி அழுகிற போது கூட ரசூல்லா சொன்னாங்க, நாங்கள் கவலைப்படுகிறோம் உண்மைதான், ஆனால் எங்கள் ரப்பை கோபப்படுத்துகிற வார்த்தையை நாங்கள் பேசிவிட மாட்டோம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு இருக்கு. அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்பட்டது. மக்கள் எல்லோரும் என்ன சொல்லிக்கிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் ஒரு சோகம் ஏற்பட்டதற்கு சூரியன் துக்கம் அனுஷ்டிக்குதுன்னு சொன்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு, யாருடைய இறப்புக்காகவும் சூரிய கிரகணம் ஏற்படுவதில்லை, இது அல்லாஹ்வுடைய அடையாளம், நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஹதீஸுகளில் வருகிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகள்ல மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். 6 பேர் முதல்ல மறந்து போயிட்டாங்க. அதுல ஆண்கள் யாரும் இருக்கல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, லவ்கான இப்ராஹிம் ஹய்யன், இப்ராஹிம் உயிரோடு இருந்திருந்தால் லகான நபியன் சித்தீகன், அவர் உண்மையான நபியாக இருக்கணும். ஏன்னா ஒரு நபிக்கு கொடுக்கிற மரியாதை என்ன? ஒரு நபிக்கு கொடுக்கிற மரியாதை என்ன? அவருடைய பிள்ளைய நபியாக்குறது. இப்ப நம்ம ரசூலுல்லாஹ் கடைசி நபிங்கிறதுனால அவங்களுக்கு பின்னாடி யாரையும் நபியாக்க முடியாது. அதனால அல்லாஹ் என்ன பண்ணா, அவங்களுடைய ஆண் குழந்தைகள் 3 பேத்தையும் சின்ன வயசுலயே அல்லாஹு தஆலா அவன் எடுத்துக்கிட்டான். பெண் குழந்தைகள் இருந்தார்கள், பெண் குழந்தைகள்லையும் 3 பேத்தை அல்லாஹ் சின்ன வயசுல எடுத்துட்டான். யாரை மட்டும் விட்டு வச்சான்? பாத்திமா. வரலாற்று அறிஞர்கள் இதுக்கெல்லாம் பின்னாடி நிறைய காரணங்கள் ஆராய்ச்சி பண்றாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை ஏன் இப்படி வச்சான்? எவ்வளவு சோகம். ஒரு மனுஷர் 7 குழந்தை பெற்று 6 குழந்தை மௌத்தாகிறதுங்கிறது எவ்வளவு சோகம். எல்லாம் ஏன் இப்படி வச்சான் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவாங்க. அதற்கான பல காரணங்களை சொல்வார்கள். இந்த பிள்ளைகள் எல்லாம் இருந்திருந்தால் என்ன ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு கற்பனையாக பல யூகங்களை எல்லாம் சொல்லி பல ஃபசாதுகளை அல்லாஹ் தடுப்பதற்காக, பல ஃபசாதுகளை, இது தீன், கடைசி தீன், பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டு விட்ட தீன். மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், அரசு பெருசா இருக்கு, செல்வாக்கு பெருசாக இருக்குன்னு உருவாக்கப்பட்ட இந்த தீன் வாரிசுரிமை போட்டிகளால் குழப்பத்துக்கு ஆளாகிவிடக் கூடாது என்று கருதிய அல்லாஹ் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குழந்தைகள்ல பெரும்பாலும் பல பேர்த்த முன்னாடியே அல்லாஹ் வஃபாத் ஆக்கிட்டான். ஃபாத்திமா அம்மாவை மட்டும் அல்லாஹ் வச்சான். அவங்க மூலம் அவர்களுடைய வாரிசுகள் நிலைப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் வச்சான். அவங்களும் என்ன செய்துக்கல, அரசாங்கத்தில் என்ன செய்யல, சொந்தம் கொண்டாடி கொண்டு வரவில்லை. ரசூலுல்லாஹ்க்கு ஒரு சின்ன நிலம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்குன்னு ஒரு சின்ன நிலம் ஹுதைபியால இருந்துச்சு. அதுக்கு பேர் ஃபதக் அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சு. ஃபாத்திமா அம்மா
ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு அந்த நிலத்தை எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. யார்கிட்ட? அபூபக்கர் சித்திக். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் குடும்பத்தை விட எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் தான் பெருசு. அவர் சொல்றது கரெக்ட் தானே, அதான் பெருசு. ஆனா இதை நான் தர முடியாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, லா நூரது, நாங்க எதை விட்டுட்டு போறோமோ அது வாரிசுரிமையா வராது. மா தரக்னா சதகத்துன், நாங்க விட்டுட்டு போறதெல்லாம் பொது சொத்தாகத்தான் ஆகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால உங்களுக்கு தர முடியாதுன்னா, அதனால உங்களுக்கு தர முடியாது. அப்புறம் கொடுக்கல. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல அலி ரலியல்லாஹு தஆலா திரும்ப அதை பத்தி பேசினாங்க, அந்த சொத்து பேசினாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஏற்கனவே என்ன நடைமுறை இருந்துச்சோ அதுதான் நடைமுறை. ஆனா நீங்க கேட்டுட்டு வந்துட்டீங்க. யார் கேட்டுட்டு வர்றா? அலி ரலியல்லாஹு தஆலா கேட்டு வர்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா 2 பேரும் கேட்டாங்க. நீங்க 2 பேரும் கேட்டு வர்றீங்க, நான் உங்களுக்கு உங்க பொறுப்புல அதை விடுறேன். ஆனா உங்க சொந்தம் அல்ல, உங்க பொறுப்புல நான் அதை விடுறேன். அந்த அந்த நிலத்தை வச்சு என்ன காரியங்கள்லாம் நடந்துச்சோ அந்த காரியங்கள்லாம் நடத்துங்க, உங்க பொறுப்புல விட்டுறேன் நாங்க. அது மாதிரி கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்து யாரு ஆட்சிக்கு வந்தா? உஸ்மான் ரலியல்லாஹு. அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப யார் கையில அதிகாரம் இருக்கு? அலி ரலியல்லாஹு தஆலா கையில. இப்ப அலி ரலியல்லாஹு தஆலா இந்த சொத்து தனக்குரியதுன்னு நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்க முடியும்? வரலாறு, நான் ஏன் இந்த வரலாறு இவ்வளவு தூரம் சொல்லி வர்றேன், அலி ரலியல்லாஹு தஆலா இஸ்லாமிய பேரரசாங்கத்தின் கலீஃபாவாக மாறிய பிறகும் அந்த பெருமானாருடைய சொத்தை ஒரு அதிகாரியாக அவர் நிர்வாகம் செய்தாரே தவிர அந்த சொத்தில் பேர் மாற்ற விரும்பவில்லை. நினைச்சிருந்தா மாத்திருக்கலாமா இல்லையா? நான் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தை யோசிச்சு பாருங்க, அரசியல் என்பது எவ்வளவு இதெல்லாம் இருக்கு. நான் எதுக்கு இவ்வளவு சொல்ல வந்தேன், இந்த குடும்பம் எதற்கும் ஆசைப்படவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் எதற்கும் ஆசைப்படவில்லை. அவங்கள எந்த மகன்களோ மகள்களோ யாரும் அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய அந்தஸ்து வந்தபோது எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு வாங்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கல. இந்த தீனில் எந்த அதிகாரத்துக்கும் அவங்க ஆசைப்படலை. ஒரு சராசரி முஸ்லிமாகவே அவர்கள் வாழ்ந்தார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள் பெருமானாருடைய பெருமைக்கு மேலும் புகழ் சேர்ப்பவர்களாக இருந்தார்களே தவிர எந்த வகையிலும் பெருமானாருடைய பெருமையை குறைப்பவர்களாக இருக்கவில்லை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 7 குழந்தைங்க, 8 பேர குழந்தைங்க ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தாங்க. அந்த 8 பேர குழந்தைங்கள்ல 3 பேர குழந்தைங்க சின்ன வயசுலயே மௌத்தா போயிட்டாங்க. மீதி 4 பேர குழந்தைங்க நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். அப்படிங்கிறது வரலாறு. ரசூலுல்லாஹ்வுடைய குழந்தைகளை பற்றிய வரலாற்றில் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு பேர் என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வளர்ப்பு பிள்ளை இருந்தாங்க. ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் மௌத்தா போயிட்டாங்கல்ல, அந்த நேரத்தில் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அம்மா சுஅதி பின்த் ஸஅலபாவோட கிராமத்துக்கு போயிருந்தாங்க. கிராமத்துக்கு அவங்க சொந்த ஊருக்கு போயிருந்தாங்க. அந்த கிராமத்தை கொள்ளைக்காரங்க கொள்ளையடிச்சாங்க. கொள்ளையடிக்கும் போது இவருக்கு 8 வயசு. யாருக்கு? ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு 8 வயசு. இவரையும் கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டாங்க. இத அடிமையா சந்தையில வித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மாவுக்கு நெருக்கமான ஹக்கீம்ங்கிற ஒருத்தர் இருந்தார். அவரு இந்த குழந்தைய பார்த்தா நல்ல ஆளார் தெரிகிறாரு அப்படின்னு விலை கொடுத்து வாங்கிட்டார். ஹதீஜா அம்மா கிட்ட கொடுத்தாங்க. ஹதீஜா அம்மா பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு யார் இல்லை, ஆம்பளை பிள்ளையே இல்லையல்லவா, இந்த குழந்தை நல்லா இருக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு அடிமையா நீங்க கொடுத்தாங்க, நீங்க அடிமையா வச்சுக்கோங்க அப்படின்னு அன்பளிப்பா கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரையும் அடிமையா வச்சுக்கிட்ட பழக்கம் இல்லாதனால அவரை உரிமை விட்டு வளர்ப்பு மகனாக வச்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட அவர் ரொம்ப நெருக்கமானவனாக வளர்ந்தாரு. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய தாய் தகப்பனுக்கு ரசூலுல்லாஹ் கிட்ட அவர் இருக்கிறாருன்னு தெரிய வந்துச்சு. அப்போ அவங்கெல்லாம் ஒரு தடவை வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, இந்த குழந்தை எங்களோடது, இப்படி களவாடிட்டு வந்துட்டாங்க, என்ன காசு சொல்றீங்களோ அந்த காசை சொல்கிறோம், எங்கள் குழந்தைய கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காசெல்லாம் நீங்கள் தர வேண்டியதில்லை, அவர் உங்கள் கூட வந்தால் நீங்கள் கூட்டிகிட்டு போய்க்கலான்னு. வெளியே போயிருந்தவர் வீட்டுக்குள்ளே வந்தார். வந்தால் யார் இருக்கிறா? அவங்க அத்தாவும் அவங்க சின்னத்தாவும் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து பார்த்தார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இவர் தெரியுதா? ஆமாம் தெரியும், இவர் என் தந்தை ஹாரிஸா.
இவர் என் சிறிய தந்தை அப்படின்னு சொன்னார். இவர்கள் உன்னை அழைச்சிட்டு போக வந்திருக்காங்க அப்படின்னா. இப்போ அவர் சொன்னார், நான் போக மாட்டேன். அவங்க அத்தாவுக்கு கோபம் வருது. நாங்கள் உங்களை சுதந்திரமான வாழ்க்கைக்கு அழைச்சிட்டு போகலான்னு நினைக்கும் போது நீ அடிமையாகவே இருக்க நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க? அடிமையாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டாங்க. அப்போது அவர் சொன்னார், இவரிடம் நான் என்ன பார்த்தேனோ அதை வேறு எவரிடமும் பார்த்ததில்லை அப்படின்னு போக மாட்டேன்ட்டார். அப்போ அவங்க என்ன பார்த்தாங்க? தங்களுடைய மகனுக்கு ஒரு நல்ல இடம் தான் கிடச்சிருக்குன்னு நினச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பையனை கையில் பிடிச்சாங்க. ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு கையில் பிடிச்சாங்க. நேராக காபாவுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. காபாவுக்கு சுற்றி ஒரு வட்டமாக ஒரு இடம் இருக்கா இல்லைங்களா, ஹத்தீம், அங்கே கொண்டு வந்து நிறுத்தினாங்க. எல்லா ஆளுகளையும் கூப்பிட்டாங்க. வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சொன்னாங்க, ஹதா இப்னி எரிசுனி வ அரிசுஹு, இவர் எனது மகன், எனக்கு அவர் வாரிசு, நான் அவருக்கு வாரிசு ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அதற்கு பிறகு மக்கள் அவரை ஸைத் பின் முஹம்மதுடைய மகன் ஸைத் என்று அழைக்க ஆரம்பித்தார். அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனாக அவர் இருந்தார். பிற்காலத்தில் அல்லாஹ் வளர்ப்பு பிள்ளைங்களை சொந்த பிள்ளைங்களாக ஆக்கக்கூடாது, அவங்களுடைய சொந்த தகப்பனாரோட சேர்த்து தான் நீங்கள் கூப்பிடணும்னு சொன்னபோது அவருடைய பேரிலிருந்து யார் விடுபட்டது? முஹம்மது என்ற பேர் விடுபட்டது. அதுக்கு அல்லாஹ் ஒரு ஈடு செய்தான். ஸைத் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேரை அல்லாஹ் குர்ஆன்ல இடம்பெற வச்சான். அவர் ரொம்ப அழுதாராம். தன்னோட பேர்லேருந்து யார் பிரியறா? முஹம்மதுன்ற பேர் பிரியும் போது ரொம்ப அழுதாராம். அப்படி அழுதவருக்கு அல்லாஹ் ஒரு ஆறுதல் சொன்னான். குர்ஆன்ல எந்த சஹாபியினுடைய பேரும் கிடையாது, ஆனால் ஸைத் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேர் இருக்கு. அப்படி அல்லாஹ் ஆறுதல் சொல்லலாம். அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம்னு வரும்போது யாரையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஸைத் ரலியல்லாஹு தஆலா தெரிஞ்சுக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுகளை பற்றி இன்னொரு தடவை நான் சொல்லட்டா, காசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதற்கு அடுத்து இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா. இவங்க இப்படி மொத்தம் 7 குழந்தைங்க. பெருமானாருடைய வளர்ப்பு மகன் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா. இது தெரிஞ்சு போனாம இதுக்கு நிறைய பெருமானாருடைய புகழுக்கு இவர்கள் பெரும் காரணமாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை எந்த வகையிலும் அந்த அந்தஸ்துக்கு ஒரு குறை வந்துடாம அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வச்சிருந்தானா இல்லையா? இது ஒரு மனிதருடைய வாழ்க்கையின் பெரும் சிறப்பு. நாம் அப்படி நினைக்கிறோம். நம்ம ஒரு அந்தஸ்தா வாழ்கிறோமா, நம்ம பிள்ளைங்க நம்முடைய அந்தஸ்தை கெடுக்கிறவங்களாக ஒரு காலம் இருந்துடக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். பெருமானாருக்கு அவர்களுடைய பிள்ளைகளால் கிடைத்த மரியாதையை போல நமக்கும் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் அதே போல அவங்க பிள்ளைங்களை மதிப்பாங்க. நான் ஒரு வரலாறு சொன்ன தெரியுமா? ஸைனப் அம்மையார் பள்ளிவாசல் தொழுதுட்டு இருக்கும்போது சத்தம் போட்டு சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் அவங்க அந்த அம்மாவை மதிச்சிருக்காங்கன்னு தெரியுதா இல்லையா? அப்படி ரசூலுல்லாஹ் பிள்ளைங்களை மதிப்பாங்க. ரசூலுல்லாஹ்வை அவங்க பிள்ளைங்களும் உயிருக்கு உயிராக நினைத்தார்கள். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழுக்கு ஒரு அடையாளமாக அவர்களுடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தான். நமக்கும் அல்லாஹு தஆலா அப்படி ஒரு சிறப்பான குடும்பத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை பெருமைகளை வாழ்நாளெல்லாம் நினைத்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக என்று துவா செய்து, வார்த்தைகளை கொஞ்சம் நேரம் அதிகமாக போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன அல்லாஹ் போதுமான நல்ல விஷயங்களை கேட்கறதுக்காக கொஞ்சம் நேரம் அதிகமாயிட்டாலும் நம்ம அதை சகிச்சுக்குவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.